பொதுவாக பங்கு சந்தையில் எல்லாருமே ஷேர் வாங்கி விற்கிறதுன்றத எந்த செக்மெண்ட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கேஷ் செக்மெண்ட்டில் தான் பண்ணுவோம். இப்போ நான் வந்து பங்கு சந்தையில் என்னென்ன செக்மெண்ட் இருக்குன்னு சொல்லும்போது கேஷ் செக்மெண்ட்னு ஒன்று, டெரிவேட்டிவ்ன்றது இன்னொரு செக்மெண்ட். அந்த டெரிவேட்டிவ் கீழே வரதான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இப்போது சாதாரண ஒரு இன்வெஸ்டார் ஆகட்டும், இல்லை ஷார்ட் டைமில் வாங்கி விற்கிற ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டார் ஆகட்டும், இல்லை ஸ்விங் ட்ரேடர் வாங்கி சில தினங்களில் வாங்கி விற்கிறாள் ஆகட்டும், இல்லை அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிற டே ட்ரேடர் ஆகட்டும், இதெல்லாம் கேஷ் மார்க்கெட்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இவர்களுக்கும் இந்த ஆப்ஷன்ஸில் பண்ணக்கூடிய மாற்றங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நீங்கள் வாங்குறது எல்லாமே ரியல் டைம் ஷேர்ஸ் தான் வாங்கி விற்கிறீங்க. அஃப்கோர்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் வியாபாரத்தினுடைய பிரீமியத்தோட இம்பேக்ட் அண்டர்லைன்னு சொல்லும்போது கேஷ் மார்க்கெட்டை தான் எடுத்துப்போம். ஆனால் நான் இது வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணதே இல்லை சார், கேஷ் மார்க்கெட்டில் தான் வாங்கி விற்றுட்டு இருக்கிறேன்னா அப்படியே நில்லுங்க. தயவுசெய்து இதுக்கு வந்துடாதீங்க, ஃபியூச்சர்ஸுக்கோ ஆப்ஷன்ஸுக்கோ வராதிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொதுவாகவே வந்து அது ஏன்னா விவரம் தெரியாதவங்க உள்ள வந்து நிறைய இழப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால கேஷ் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்டராக இருக்கிறேன், கேஷ் மார்க்கெட்டில் நான் ஒரு ட்ரேடராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீக்லி எக்ஸ்பைரி அது என்றைக்கு மாற்றினாலும் உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குகிற ஷேரை T+1 உங்களுக்கு டெலிவரி வரப்போகுது. அது தனியான ஒரு உலகம். கேஷ் மார்க்கெட்ன்றது ஒரு தனியான உலகம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸோடைய பாதிப்பு, அதே மாதிரி இந்த எக்ஸ்பைரி பற்றிய பாதிப்புகள் எதுவும் உங்களை பாதிக்காது. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், காதில் கூட வாங்கிக்க வேணாம்.